ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய தமிழக பள்ளி கல்வி மேலாண்மை குழுக்கள் மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும், புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையிடமிருந்து உத்தரவு கிடைக்கப்பட்டுள்ளது. எதனால இந்த உத்தரவு அப்படின்னு கேட்டா, பள்ளி மேலாண்மை குழுவுடைய பதவிக்காலம் முடிவடைவதால் புதிய உறுப்பினர்களை ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ இந்த உத்தரவுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குழுவுக்கு, இந்த மேலாண்மை குழுவுக்கு பெற்றோர் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும், தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட வேண்டும், பெற்றோர், ஆசிரியர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கல்வியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என முன்னாள் மாணவர்கள் என உட்பட 24 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதில் 18 பேர் பெற்றோராகவும், மொத்த உறுப்பினர்களில் 12 பேர் பெண்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் இந்த குழுவை தலைமை ஆசிரியர் தேர்வு செய்யக்கூடிய அலுவலராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஊர்கள்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிகள்ல, உங்க மகன் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல இந்த பேராண்மை குழு உறுப்பினர் தேர்தல் நிறைவு பெற்று விட்டதா, தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதா, அதுல நீங்க அங்கத்தினரா இருப்பீர்களா அப்படிங்கிறத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப்